ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ. ஸோ 20வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் கர்மாவுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி சொன்னார். அதாவது டெஃபினட்டாக ஒருத்தரும் அவளுடைய டியூட்டியை பண்ணணும், கடமையை டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுவும் அஞ்ஞானி டெஃபினட்டாக தன்னுடைய கர்மாவை பண்ணணும். ஏன்னா கர்மா மட்டுமே என்ன பண்ண போகிறது, சித்த சுத்தியை கொடுக்க போகிறது, மைண்டை பியூரிஃபை பண்ண போகிறது. அந்த பியூரிஃபைடு மைண்டில் தான் நாலெட்ஜ் ஏற்படும். நாலெட்ஜ் அடைஞ்சால் மட்டுமே மோக்ஷம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொன்னார், ஒன்ஸ் ஒரு பர்சன் ஞானம் அடைஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கர்மா அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்ஸ் கோலை ரீச் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கோலை அடையிறதுக்கு யூஸ் பண்ண மீன்ஸ் இப்போது நம்மளுக்கு தேவைப்படுமானா தேவைப்படாது. அதனால ஞானிக்கு கர்மா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கர்மயோகா டாப்பிக்கை ஆக்சுவலாக கிருஷ்ணர் கன்க்ளூட் பண்ணார். இதை கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு மறுபடியும் ஏதாவது சந்தேகம் வரலாம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அந்த முன் ஜாக்கிரதையாக கிருஷ்ணர் அந்த டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுற விதமாக இங்கே மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ சப்போஸ் அர்ஜுனன் தன்னை ஞானி அப்படின்னு நினச்சிண்டு அதனால் எனக்கு இப்போ கர்மா அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான்னா, ஏன்னா கர்மா பண்ணி என் மைண்டு பியூரிஃபை ஆக வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா ஞானம் இருக்குது அப்படிங்கிறதே எதுக்கு ப்ரூஃபு, சித்த சுத்தி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லையா. அதனால் எனக்கு கர்மா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து இப்போ அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம். ஸோ நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவன் எஸ்கேப் ஆகிட போகிறான்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இங்கே 21வது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, சப்போஸ் நீ ஞானியாகவே இருந்தால் கூட நீ சொசைட்டியில் வாழறதுனால நீ டெஃபினட்டாக டியூட்டியை பண்ணியே ஆகணும். உன் ஸ்வதர்மத்தை நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். என்ன பர்பஸுக்காக? இப்போ ஞானி, சப்போஸ் ஒரு ஞானினே வச்சுக்கோங்களேன், அவள் கர்மா பண்ணணும் அப்படின்னா என்ன பர்பஸுக்காக இப்போ அவள் கர்மா பண்ணணும்? இப்போ கர்மா டெஃபினட்டாக சித்த சுத்திக்கு இல்லை. கர்மா பண்ணால் இப்போ ஞானம் கிடைக்குமானா ஞானம் கிடைக்காது. ஆல்ரெடி ஞானம் இருக்கிறதுனால தான் அந்த பர்சனை ஞானின்னு சொல்கிறோம். அப்போ எதுக்கு பண்ணுறா? சொசைட்டியை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு பேர் லோக சங்கிரகம் அப்படின்னு பேர். 4 பேருக்கு நடுவில் நீ வாழற வரைக்கும் நீ ஒரு ரோல் மாடலாக இப்போ சர்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார்.
ஏன்னா சுற்றி இருக்கிறவா எப்படி இருப்பா? நீ வேணா ஞானியாக இருக்கலாம், ஆனால் சுற்றி இருக்கிறவா அக்ஞானியாக தானே இருக்கா. அவளுக்கு கர்மா இப்போது அவசியம் ஆகிறது. அதுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். தேர்ஃபோர் நீ வந்து கர்மா பண்ணு, சொசைட்டிக்கு டீச் பண்ணுறதுக்காக நீ இப்போ கர்மா பண்ணு அப்படின்னு சொல்கிற. இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் கிருஷ்ணர் வந்து சில ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் பற்றியும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறார். அதாவது நாம் வந்து நம்மளோட லைஃப்பில் பண்ணுற விஷயம் கரெக்டாக தப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தர்மமான முறையில் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்? எது தர்மம் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எனக்கு தெரியலை அப்படிங்கிற பொழுது நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை பேஸ் பண்ணி என் வாழ்க்கையை நான் அமைச்சுன்றுவேன். அந்த விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாள்ல, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வாழ்வேன். அதுக்கு பேர் பிராகிருத ஜீவிதம் அப்படின்னு பேர். என் இஷ்டத்துக்கு நான் வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா பிராகிருத ஜீவிதம். அதனால இப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும், பிராகிருத ஜீவிதத்துலேருந்து சம்ஸ்கிருத ஜீவிதத்துக்கு இப்போ வந்து ஆகணும். சின்மயானந்த சுவாமிஜி சொல்வார், வைல்டு லைஃப்லேருந்து இப்போ நீ ஒரு மேன் லைஃபுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ வைல்டு லைஃப்லேருந்து கல்ச்சர்டு லைஃபுக்கு நாம் வரணும். அதுக்கு எனக்கு ஒரு சோர்ஸ் வந்து தேவைப்படுறது. ஸோ எப்படி நான் தர்மமான முறையில் என் வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ஒரு சோர்ஸ் தேவைப்படுறது. அந்த சோர்ஸை சான்ஸ்கிரிட்டில் நாம் பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம். பிரமாணம்னு சொன்னால் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். ஏதோ ஒரு இடத்துலேருந்து எனக்கு அந்த அறிவானது கிடைக்கணும், அதுக்கு பேர் பிரமாணம். அப்போ அந்த தர்ம அப்படிங்கிறது அந்த சரியான முறையில் நாம் வாழ்க்கையை நடத்தணுமே, அது என்ன பண்ண போகிறது நம்மளுக்குன்னா மோட்சத்துக்கு அது டெஃபினட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. ஸோ தர்ம பிரமாணம் நமக்கு இப்போது தேவைப்படுறது. ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட் இஸ் தி சோர்ஸ்னால் வேதம். அதுதான் ஒரிஜினல் சோர்ஸ். நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எது ஒரிஜினல் சோர்ஸ்னால் வேதம். ரெண்டாவது வந்து ஸ்மிருதி அப்படின்னு பார்த்தோம். ஸோ வேதத்தை தழுவி இருக்கிற கிரந்தங்கள், செகண்டரி ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு பேர். மூணாவது வந்து சிஷ்டஹான்னு பார்த்தோம். கல்ச்சர்டாக அவளோட லைஃபை லீடு பண்ணுற பீப்புள், ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூணில் வந்து அந்த சிஷ்டஹா தான் வெரி வெரி பவர்ஃபுல். ஏன்னா ஒருத்தரை லைவாக பார்த்து நம்ம இம்பைபு பண்ணுறது வந்து ரொம்ப இஃபெக்டிவாக இருக்கும் இல்லையா. அப்போது வந்து ஒரு பர்சனுடைய ஆக்ஷனை லைவாக பார்க்கறது எப்படி அப்படின்னா 100 புக்கை படிக்கிறதுக்கு சமம். இப்போ ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறார், சத்தியம் வத அப்படின்னு சொல்கிறார். சத்தியம் வதனா என்ன அர்த்தம்? சத்தியத்தை பேசு, எஸ், உண்மையே பேசு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நீ வந்து இப்போது உண்மையை தான் பேசணும் அப்படின்னு அப்பா வந்து பையனுக்கு சொல்லி கொடுக்குற. அப்புறம் என்ன ஆகுது, ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்த உடனே அப்பா என்ன சொல்கிறார் பையன்கிட்ட, ஃபோனை எடுத்து அப்பா இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். பையன் வந்து இப்போ அப்பா கிட்ட என்ன கேட்டுருக்கான், சத்தியம் வத. அதனால் பையன் என்ன ஆன்சர் பண்ணுவான், எங்கள் அப்பா அவர் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு பையன் வந்து இந்த பக்கம் ஆன்சர் பண்ணுறான். இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா 1000 ஹரிச்சந்திர கதைகளை எல்லாம் தவிடு பொடி ஆக்கிடும். எவ்வளோ நாம் வேல்யூஸ் எல்லாம் வந்து சும்மா வெர்பலாக சொல்லி கொடுத்தாலும் அந்த ஒரு வீடியோ எஃபெக்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிடும். அப்போ அந்த குழந்தை என்ன நினச்சிக்கும், அப்படி சொல்லணும் இப்படி செய்யணும் அப்படின்னு அது வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ
பேரண்ட்ஸோட ஆக்ஷன்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஸோ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், யத்யதா சரதி ஸ்ரேஷ்டா தத்தத் ஏவ இதர ஜனஹா பிரமாணம் குருத்தே. அதை ஒரு பிரமாணமாக எடுத்துட்டு சோர்ஸாக எடுத்துட்டு இப்படித்தான் நாம் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிண்டு அவள் அதை ஃபாலோ பண்ணுவா. அப்போ சொசைட்டியில் இருக்கிற ரோல் மாடல்ஸ் என்ன பண்ணுறாளோ அதை ஜனங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவா. இப்போ குழந்தைக்கு யார் ரோல் மாடல்? பேரண்ட்ஸும் டீச்சரும் தான் ரோல் மாடல். டீச்சரே ஸ்கூலுக்கு பங்க்சுவலாக வரலைன்னா குழந்தைய ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்க முடியுமானா கேட்க முடியாது. இப்போது கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், அர்ஜுனா உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நீ தான் ஹீரோ. உனக்கு அது தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ நீ ஹீரோ. அதனால நீ டெஃபினட்டாக டியூட்டியை பண்ணியே ஆகணும். ஏன்னா உன்னை எல்லாரும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அர்ஜுனன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்கா. இப்போ இந்த ஆக்ட்ரஸஸ்லாம் இருக்கால்ல, இப்போ இந்த மீடியாலாம் என்ன பண்ணுறா, அவள் எங்கே போனாலும் என்ன பண்ணினாலும் அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அதை அப்படியே போட்டுடுறா. அப்போ நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாப்புலராக ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொசைட்டிக்காகவாவது நாம் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் நடந்துக்கணும். எது பேசினாலும் எது பண்ணினாலும் இர்ரெஸ்பான்சிபிளாக பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பதவி அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அனுபவிக்கும் போது எப்படி இருக்குது, அது நல்லா இருக்குது. அப்போ எப்படி நடந்துக்கணும், அந்த சொசைட்டிக்கு நாம் ஒரு நல்ல ரோல் மாடலாக நடந்து காமிக்கணும். அப்போ அதனால் இப்போ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், எல்லாரை பற்றியும் சொல்லிவிட்டு தன்னையே இந்த இடத்துல இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக மென்ஷன் பண்ணுறார். சொல்கிறார், அர்ஜுனா நான் ஒரு அவதாரம். கரெக்டாக? கிருஷ்ணர் ஒரு அவதாரம். நான் ஞானியை விட டெஃபினட்டாக கிரேட்டு அப்படின்னு சொல்கிறார். அது எப்படி ஞானியை விட எப்படி அவதாரம் கிரேட்டாக இருக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஞானி அப்படிங்கிற பர்சன் ஞானம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பார்? சம்சாரியாக தான் டெஃபினட்டாக இருந்திருக்கணும் இல்லை? அப்புறம் ஒரு பாயிண்ட் இன் டைமில் இதெல்லாம் படித்து தெரிஞ்சுட்டு அந்த பர்சனுக்கு ஞானம் வர்றதுனால அவரை ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவதாரம் எப்படி அப்படின்னா பார்ன் ஞானி. பகவானுக்கு சம்சாரா ப்ராப்ளம் எல்லாம் இல்லவே இல்லை. அந்த அவதாரம் பற்றி நாம் 4th சாப்டரில் படிப்போம். அவதார ரகசியம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் அவதாரம், அதனால கண்டிப்பாக ஞானியை விட நான் பெட்டர். நான் ஒரு நாள் கூட சம்சாரியாக இருந்ததே இல்லை. நான் பார்ன் ஞானி. அப்படி இருந்தாலும் இப்போ கரண்ட்டாக நான் என்ன வேலை பண்ணிட்டுருக்கேன்னு நீ பாரு அப்படின்னு அர்ஜுனன்கிட்ட கொஞ்சம் என்னை பாரு அப்படின்னு சொல்ல. உன்னை பற்றியே பேசின்னு இருக்கியே, உன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கியே, உனக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுருக்கேனே, நான் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணின்னு இருக்கேன்னு பாரு, நான் யாருங்கிறதையும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கிருஷ்ணர் அவதாரமா, ஆனால் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கார் இப்போது? தேர் ஓட்டணும். தேர் ஓட்டியாக இப்போ ஒரு ரோல் ப்ளே பண்ணின்னு இருக்கார். இப்போ தேர் ஓட்டி அப்படின்னா சும்மா வெறும் தேர் ஓட்டுறது மட்டும் இல்லை, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்க வாழ்க்கை. குதிரைலாம் இருக்குல்ல, குதிரை எல்லாம் குளிப்பாட்டணும், குதிரைக்கு தண்ணி காட்டணும், குதிரைக்கு சாப்பாடெல்லாம் கொள்ளு அதெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும், தேரெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்புறம் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டாலே யார் அந்த வண்டியில் வரப்போகிறாளோ அவள் வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அங்கே போய் நாம் வெயிட் பண்ணணும். ஏன்னா எப்போ வேணும்னாலும் அவள் கலப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? தேர் ஓட்டினா அர்ஜுனன் சொல்லுவான் ரைட்டில் போ அப்படின்னா ரைட்டில் போகணும், லெஃப்டில் போ அப்படின்னா லெஃப்டில் போகணும், ஓட்டாத நிறுத்து அப்படின்னா இமீடியட்டாக தேரை ஸ்டாப் பண்ணணும். இப்போ கிருஷ்ணர் கேட்குறார், நான் தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கேன், என்ன போய் நீ லெஃப்டில் போ ரைட்டில் போ அப்படின்லாம் சொல்கிறியே அப்படின்னு சொல்லி நான் நீ சொல்கிறதை கேட்காம இருக்கட்டுமா
நான் என்னுடைய டியூட்டியை பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ கிருஷ்ணர் வந்து எந்த ஆசிரமத்தில் இருக்கார்? கிரகஸ்த ஆசிரமம். கரெக்டு தானே? ஏன் அதில் வந்து சந்தேகம் எல்லாருக்கும்? கிருஷ்ணர் வந்து கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கார். அப்போ அவர் வந்து கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்தால் ஒரு கிரகஸ்தாளுக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவருக்கும் அப்ளை ஆகும் இல்லையா? அப்போ அதிதி தேவோ பவ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் வந்தால் அவளை நாம் வந்து பூஜிக்கணும். தேவோ பவ அவா, ஈஸ்வரா மாதிரி அவா. இப்போ தன்னோட ஃப்ரெண்டு வரா கிருஷ்ணருக்கு. யார் வந்தா? உச்சேலன் வந்தார். கிருஷ்ணர் என்ன பண்ணார்? பாத பூஜை பண்ணார். என் வீட்டுக்கு நீனு கெஸ்ட்டாக வந்திருக்க, நான் தான் உன்னையே படைத்தேன், அதனால் உனக்கு நான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? தான் எந்த ஆசிரமத்தில் இருக்காரோ அந்த ஆசிரமத்துக்கு என்ன தர்மமோ அதை ஃபாலோ பண்ணி மற்றவாளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கிருஷ்ணர் வந்து இருக்கார். ஏன்னா ஏன் பாத பூஜை பண்ணோன்னா, வேதம் சொல்கிறது அதிதி தேவோ பவன்னு வேதம் சொல்கிறது, அது எனக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் என்ன கஷ்டமான வேலையா? எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு இந்த கொலை பண்ணுற வேலை உனக்கு இருந்ததுன்னா உனக்கு தெரியும். நீ சும்மா பாத பூஜையும் எனக்கு வந்து சும்மா ஒரு டிரைவர் வேலையும் பார்க்குறத வந்து ஒரு பெருசாக சுட்டி காட்டி நானே பண்ணுறேனே அப்படின்னு நீ சொல்கிறேன்னு அர்ஜுனன் சொன்னால், அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வந்து என்னுடைய மாமாவையே கொலை பண்ணியிருக்கேன், கம்சனை நான் வந்து கொலை பண்ணியிருக்கேன். அது வந்து இன்னும் ரொம்ப ஈஸியான, மாமாவை கொலை பண்ணுறது வந்து ரொம்ப ஜாலியான ஒரு வேலையானா இல்லை. ஏன் மாமாவை கொலை பண்ணுறான்றது வேறு விஷயம். இப்போ கிருஷ்ணர் வந்து தன்னை எக்ஸாம்பிளாக இங்கே கோட் பண்ணிக்கிறார். ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, மே த்ரிஷு லோகேஷு கர்த்தவ்யம் ந அஸ்தி. நான் வந்து எந்த ஒரு டியூட்டியையும் பர்ஃபார்ம் பண்ணி இப்போ என்னோட மைண்டை ப்யூரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டு தானே? எவ்வளோ ட்ரூ. பகவான் ஏதாவது வேலை பண்ணி தன்னோட மைண்டை இப்போ ப்யூரிஃபை பண்ணிக்கணுமானா இல்லை. ஏன்னா ஆஸ் ஈஸ்வரா ஐ எம் எவர் பியோர். ஆஸ் அ ஞானி ஐ எம் எவர் பியோர். அப்போ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகிறது? எதுவுமே எனக்கு கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். த்ரிஷு லோகேஷு அப்படின்னா 3 உலகத்திலையும் நான் பண்ணி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணி எனக்கு கிடைக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. நானவாப்தம வாப்தவ்யம் ந அனவாப்தம் ந அவாப்தவ்யம் அப்படின்னு சொல்கிறார். நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணாத புருஷார்த்தம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. எதை சொன்னாலும் அதை ஆல்ரெடி நான் வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். தர்ம அர்த்த காம மோக்ஷ இதெல்லாம் ஆல்ரெடி ஐ ஹாவ் அட்டைன்ட். எனக்கு எதையுமே அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார் பகவான். இங்கே இப்போது பகவான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. பக அப்படின்னா 6 விதமான செல்வங்கள் அப்படின்னு அர்த்தம். பகன்னு சொன்னால். வான் அப்படின்னு சொன்னால் பொசஸர், அது இருப்பவர், அது இருக்கக்கூடியவர். இப்போ தனவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தனம் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். தனத்தை பொசஸ் பண்ணுறவர். அந்த மாதிரி பகவானா அந்த பக அப்படின்னு 6 விஷயங்களை பொசஸ் பண்ணுறவர். ஏன்னா 6 விஷயங்கள்: ஐஸ்வரஸ்ய சமக்ரஸ்ய வீரஸ்ய யசசா ஸ்ரீயா ஞான வைராகிய யோச்சைவ ஷண்ணா பக இதிரணா. ஸோ 6 விஷயங்கள் சொல்லப்படுறது. ஒன்று வந்து ஐஸ்வரஸ்யம் அப்படின்னா பவர்னு அர்த்தம், ஈஸ்வரத்துவம்னு அர்த்தம். தமிழில் வந்து ஐஸ்வர்யம் அப்படின்னா என்னென்னு எடுத்துப்போம் நம்ம மீனிங்கு? தன தானியம் இல்லை, ஆனால் அது இல்லைங்க. இங்கே வந்து ஈஸ்வரத்துவம், அந்த லார்ட்ஷிப்னு சொல்கிறோம்ல, மாஸ்டர், அது ஈஸ்வரஸ்ய பாவகா ஐஸ்வர்யம். அந்த ரூல் பண்ணுற அந்த ஸ்டேட்டஸ், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்டேட்டஸ்.
ரெண்டாவது வந்து வீரியம். வீரியம்னா நமக்கே தெரியும், வீரம் இருக்குல்ல, கரேஜ், வேலர் அது. மூணாவது வந்து யஷஸ் அப்படின்னா புகழ்னு அர்த்தம். நாலாவது ஸ்ரீஹி. ஸ்ரீஹினா ப்ராஸ்பெரிட்டி. அஞ்சாவது ஞானம், நாலெட்ஜ், அறிவு ஸ்வரூபம். பகவான் வந்து ஞான ஸ்வரூபம். அதுக்கப்புறம் என்னது? ஆறாவது வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்னா டிஸ்பேஷன், வீராகா. எது மேலேயும் பகவானுக்கு டிபெண்டன்சி கிடையாது, ஃப்ரீடம் ஃப்ரம் டிபெண்டன்ஸ், அதுக்கு பேர் வைராக்கியம். இந்த ஆறும் தான் பகவான்கிட்ட இருக்கிற வெல்த். அண்ட் எல்லாமே எப்படி இருக்குது அவர்கிட்ட? சமக்ரஸ்ய அப்படின்னா ஃபுல் மெஷரில் பகவான்கிட்ட அது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ என்கிட்ட வந்து இதில் ஏதாவது 1-2 இருந்ததுன்னா சமக்ரஸ்யன்னு சொல்லிக்க முடியாது. ஆனால் பகவான்கிட்ட இந்த ஆறுமே ஃபுல் மெஷரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ சொல்லுங்க, பகவானுக்கு இந்த உலகத்தில் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது? எதுவும் இல்லை. ஆனாலும் அவர் தன்னுடைய டியூட்டியை இப்போது பர்ஃபார்ம் பண்ணுறார். அனவாப்தம் அவாப்தவ்யம் நாஸ்தி. அனவாப்தம் அப்படின்னா என்னால் அடையப்படாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அவாப்தவ்யம் அப்படின்னா நான் அடைய வேண்டியதும் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வர்த்த ஏவச்ச கர்மணி. நான் கர்மால தான் இப்போ இருக்கேன், நான் டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆர்டினரி பர்சன் எப்படி தன்னுடைய டியூட்டியை பார்ப்பானோ அந்த மாதிரி தான் நான் என்னுடைய வேலையை இப்போது பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், என்னுடைய வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரியும் என்னுடைய ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரியும் என்ன டியூட்டிஸ் இருக்கோ அதை நான் இப்போது பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ என்ன வர்ணம் கிருஷ்ணர்? க்ஷத்ரியா. ஆசிரமம் வந்து கிரகஸ்த ஆசிரமம். அதனால் அதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நானே என்னோடய டியூட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத போது நீ ஏன் அர்ஜுனா டியூட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற? ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், நீ ஞானியாகவே இருந்தாலும் உன்னுடைய டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தன்னையே எக்ஸாம்பிளாக வச்சு இங்கே சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 23. யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மண்யதந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? சப்போஸ் அந்த சிஷ்டகாலாம் இருக்காள்ல, அவள்லாம் வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தா, நம்ம வீட்டில் எல்டர்ஸ் எல்லாம் இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தா, ஆர் சொசைட்டியில் பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறவாள்லாம் தன்னுடைய டியூட்டியை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன். ஏன்னா என்டையர் சொசைட்டியே வந்து எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு ரோல் மாடலுக்கு தான் என்டையர் சொசைட்டி வெயிட் பண்ணுறது. யாராவது ஒரு ரோல் மாடல் கிடச்சா அவளை ஃபாலோ பண்ணி நம்மளோட வாழ்க்கையை நடத்திடலாம் அப்படின்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கரெக்டான ரோல் மாடல் கிடைக்காமல் போகும்போது தான் நம்ம வந்து ஆக்டரையோ ஆக்ட்ரஸஸையோ தேடி போக வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் என்ன ஆகிடும்னா ஹோல் சொசைட்டியே இப்போது வீணாக போயிடும். இப்போ டிராஃபிக் சிக்னலில் வந்து நம்ம இர்ரெஸ்பான்சிபிளாக அவமதிச்சோன்னு வச்சுக்கோங்க, சிக்னலை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல் போனால் என்ன ஆகும்? கேயாட்டிக் டிராஃபிக் ஜாம் ஆகும் இல்லையா? நம்ம ஒழுங்காக சிக்னலை ஃபாலோ பண்ணலைன்னா நாமளும் இப்போ ரெட்டு போட்டிருக்கும் போது போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ அந்த பக்கத்தில் அவள் க்ரீன் கொடுத்துருப்பா, அவளும் வருவா. அப்புறம் அவள் வராலேன்னு இந்த பக்கத்துலேருந்து வந்தால் மொத்தமாக யாராலையும் இப்போ வந்து நகர முடியாமல் ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு
டிராஃபிக் ஜாம் ஆகிடும், ஒரு டிஸ்ஹார்மனி இப்போது டிஸார்டர் வந்து ஆகிடும். யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம், யதி ஹி அகம் ந வர்த்தேயம், சப்போஸ் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாமல் இருந்தேன் என்றால், எதினா ஒரு கால், அகம் ந வர்த்தேயம் நான் என்னுடைய டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்னா சொசைட்டிக்கு அது வந்து பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் எப்படி பண்ணணும் அந்த வேலையை, அதையும் இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறேன். எந்தூசியாஸ்டிக்காக நான் பண்ணித்தான் ஆகணும். இப்போ வந்து கிருஷ்ணர் பண்ணுறதுனால அவருக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்லை இல்லையா, அவர் அடைய வேண்டியது எதுவும் இல்லை. அதனால கிருஷ்ணர் வந்து இப்போது வந்து சலிச்சுண்டே அந்த வேலையை பண்ணால் எப்படி இருக்கும், முணங்கிண்டே நான் எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணணும், எனக்கு வந்து எனக்கு இதனால் ஒன்றுமே லாபமே நான் அடைய போகிறதில்ல, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சப்போஸ் கிருஷ்ணர் வந்து அந்த சொணங்கிண்டே அந்த வேலை பண்ணால் ஒத்துப்போமா, நம்ம ஜனங்கள் ஒத்துக்க மாட்டா இல்லையா. கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னா கூட நீ வந்து சொசைட்டிக்காக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா நீ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க, ஒரு எடுத்துக்காட்டாக சொசைட்டிக்கு இருக்கிறதுனால நீ எப்படி பண்ணணும் அந்த வேலையை, அதந்திரிதா அப்படின்னு சொல்கிறார். டயர்லெஸ்ஸாக, கொஞ்சம் கூட சலிப்பே இல்லாமல் ஆல் த டைம் நீ வந்து எந்தூசியாஸ்டிக்காகவே இருந்து ஆகணும். யூ டு நாட் ஹாவ் எ சாய்ஸ். அதுவும் எப்பெல்லாம் இருக்கணும், ஜாத்து அப்படின்னா ஆல் த டைம் அப்படின்னு அர்த்தம், எப்பவுமே. ஏன் அப்படின்னா இருக்கணும், ஏன்னா மம வர்த்துமா அனுவர்த்தந்தே, மம வர்த்துமா அனுவர்த்தந்தே, என்னோட வே ஆஃப் லைஃப்பை ஃபாலோ பண்ணுறவா நிறையா பேர் இருக்கா. மனுஷ்யாக மம வர்த்துமா அனுவர்த்தந்தே, இந்த மனிதர்கள் எல்லாம் இப்போ என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் என்ன பண்ணுறேனோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்ஃபேக்ட் திருடர்கள் கூட என்னை கோட் பண்ணுறா அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து இங்கே சொல்கிறார். கிருஷ்ணரே திருடி இருக்கார், நான் ஏன் திருடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா அர்ஜுனா. அதனால் நீ வந்து ஒரு பக்காவான ரோல் மாடலாக இருக்கணும். ஏன் திருடினதை மட்டும் எடுத்துக்கிற, கிருஷ்ணர் சொல்கிறார் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நான் பண்ணியிருக்கேனே, அதையெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறேன். ஸோ வர்த்மா அப்படின்னு சொன்னால் வே ஆஃப் லைஃப். அயனம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ராம அயனம் ராமாயணம் இல்லை, ராமர் வாழ்ந்து காட்டிய பாதை, அந்த மாதிரி அதுதான் வந்து இந்த இடத்துல வர்த்துமா. ஸோ மனுஷ்யாக மம வர்த்துமா அனுவர்த்தந்தே, என்னுடைய லைஃப் ஸ்டைலை மனிதர்கள் வந்து ஃபாலோ பண்ணுறா. அதனால சர்வசா அப்படின்னா பை ஆல் மீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். நான் தப்பாக ஏதாவது பண்ணிட்டேன்னா என்டையர் சொசைட்டியையே அது வந்து இப்போது அஃபெக்ட் பண்ணிடும். அதனால்தான் அந்த கதை கூட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த ராமேஸ்வரம் கதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ராமேஸ்வரம் கடலில் வந்து ஒரு பர்சன் வந்து குளிக்கிறதுக்காக போனார். குளிக்க போகணுன்னு ட்ரை பண்ணுறார். ஆனால் அவர் கையில் என்ன இருந்தது, ஒரு சொம்பு ஒன்று இருந்தது, வெரி வெரி காஸ்ட்லி சொம்பு அது. அதனால் அவரால் வந்து அதை எங்கேயுமே வந்து அப்படியே வெளியில் விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு வந்து மனசே இல்லை. ஏன்னா யாராவது எடுத்துன்னு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறையா யோசனையெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறார், அந்த அது பேர் என்ன, கரையில் வந்து அந்த மண்ணெல்லாம் தோண்டி அந்த சொம்பை வந்து புதைச்சி வைக்கிறார். அதுக்கப்புறம் புதைச்சி வச்சுட்டு இப்படி நடந்து போக ட்ரை பண்ணுறார். அப்போ திடீர்னு அவருக்கு தோன்றது, ஐயோ எங்கே புதைச்சோன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போது சரி புதைச்ச இடத்துல நாம் வந்து ஒரு சிவலிங்கத்தை பண்ணி வைப்போம், மணல்னால் ஒரு லிங்கத்தை வந்து பிடிச்சி வச்சுட்டு நாம் வந்து போகலாம், ஸோ தட் வரும்பொழுது நம்மளுக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னு போகிறார். பின்னாடியே யார் வரா, நம்மளை மாதிரி ஒருத்தர் வரா. நாம் என்ன பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணியிருக்காளோ அதை கேள்வி எதுவுமே கேட்காம அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவோம். எதுக்கு வம்பு, என்னுடைய அப்பா அம்மா இதை பண்ணியிருக்காளா, நானும் அதையே பண்ணிடுறேன். என்னோடய தாத்தா பாட்டி அதை பண்ணியிருக்காளா, நானும் அதையே பண்ணிடுறேன். ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம்
நம்மளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நாட்டுக்கு பேசாமல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோன்னா நம்மளோட குழந்தைகள் என்ன பண்ணோம், நாம் என்ன பண்ணோமோ அதையே அவளும் ஃபாலோ பண்ணுவாள். அப்போ அந்த லிங்கத்தை பார்த்த உடனே இந்த பர்சன் வந்து இங்கே ஒரு லிங்கம் இருக்குது, அங்கே ஒரு பர்சன் வந்து குளிச்சுன்னு இருக்கார். அப்போ இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து குளிக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது போல் இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் படிக்காத ஒரு அறிவிலியாக இப்படி இருக்கோமே, இந்த மாதிரி எங்கேயோ எழுதி வச்சுருக்கான் போல இருக்கு, நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுவார், நம்மளும் குளிக்க போனோன்னா இந்த மாதிரி ஒரு லிங்கத்தை இப்போ பிடிச்சி வைக்கணும். சைக்கத்த லிங்கம் அப்படின்னு பேர். மண்ணுனால் நீங்கள் லிங்கம் பிடிச்சிடனா அதுக்கு பேர் சைக்கத்த லிங்கம் அப்படின்னு பேர். ஸோ அதை வந்து பிடிச்சி வச்சுட்டு அந்த பர்சன் போகிறார். பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கிறவாளே யாரோ ஒருத்தர் திருப்பி வரா. அப்போ அவள் என்ன நினைப்பா, 2 லிங்கம் 2 பேர் குளிக்கிறா, டெஃபினட்டாக நாம் வந்து பிடிச்சி வச்சுட்டு தான் குளிக்கணும் போல இருக்குது அப்படின்னு வரவா எல்லாரும் இப்போ என்ன பண்ணிடுறா, பியூட்டிஃபுல்லாக ஒரு லிங்கத்தை பிடிச்சி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போய்ட்றா. அந்த ஃபஸ்ட்டு போனாரே அவர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுத்து போல இருக்கு குளிச்சு, தெரியல. ஸோ ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறார் அந்த கடலில். கொஞ்சம் நேரம் கழித்து தான் வரார். வந்து பார்த்தா ஒரே லிங்கமாக இருக்குது. இப்போ வந்தது பாருங்க அவருக்கு ஒரு கோவத்தில் ஒரு சுபாஷித்தம் ஒன்று வந்து சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், கதானுகதிகோ லோகாஹ ந லோகா பரமார்த்திகா சேதௌ சைக்கத லிங்கேன நஷ்டமே தாமர பாஜனம் அப்படின்னு சொல்கிறார். கதானுகதி கோ லோகாகனா ஹோல் வேர்ல்டு எப்படி இருக்கான், ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி இருக்குது. இப்போ கூட நாங்கள் வந்து நேற்றுக்கு பார்த்தோம், ஒரு ஆடு, ஒரு 4-5 ஆடு இப்படி போயின்னு இருந்தது. ஒரு ஆடு வந்து ஒரு வீட்டு கேட்டை வந்து திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிது. ஆனால் அந்த ஆடுனால் வந்து திறக்க முடியல. ஜஸ்ட் அது என்ன பண்ணிட்டுனா அதனோட பாடியால் அந்த கேட்டை இப்படி பண்ணிட்டு போச்சு, திறக்க முடியல, போயிடுது. 2வது ஆடு என்ன பண்ண, அதுவும் எக்ஸாக்டாக அதே மாதிரியே பண்ணிட்டு அதாலேயும் திறக்க முடியல, போகுது. 3வது ஆடும் அதே மாதிரியே ட்ரை பண்ணிது. ஸோ லிட்ரலி ஏன் எதுக்கு என்ன அப்படி எல்லாம் இல்லாமல் முன்னாடி யாரோ பண்ணியிருக்கானா அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ யாராவது இப்போ இந்த சின்ன பசங்களாம் இந்த யூத்தெலாம் வந்து யாராவது கிழிஞ்சு ஜீன்ஸ் போட்டுட்டு அவன் என்ன பண்ணுறா, புதுசாக வாங்கி அவளுக்கு ஏற்ற டிசைனில் அதை கிழித்து போட்டுக்கிறா இல்லையா. ஏன் அந்த மாதிரி எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறது இல்லை. ந லோகா பரமார்த்திகா, எந்த மனுஷனுமே யோசிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு யாருமே வந்து கேட்கல. அப்போது இந்த சேத்துவில் இந்த மாதிரி லிங்கங்கள்லாம் பண்ணி வச்சதுனால என்ன ஆச்சான், இப்போது நஷ்டமே தாமிர பாஜனம், என்னுடைய சொம்பு போச்சு. தாமிர பாஜனம் அது வேற, பித்தளை சொம்பு வந்து காணாமல் போச்சு, வடை போச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய சொம்பு போச்சு. அதனால் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வஷா. ஸோ வேர்ல்டு வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கு. அவளுக்காகவாவது நீ வந்து இப்போது இந்த சொசைட்டியில் வந்து கர்மா பண்ணியே ஆகணும். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 24. உத்சீதேயுரிமே லோகாஹ ந குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தா ஸ்யாம் உபஹன்யாமி மாஃப் பிரஜாஹ. இப்போ கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், ஒன்ஸ் நான் வந்து என்னுடைய தர்மாவை வயலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது நான் என்னுடைய சோஷியல் டியூட்டிஸை ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா, இப்போ வந்து கிரகஸ்தா அப்படின்னா என்ன டியூட்டி, நமக்கு என்ன டியூட்டி பண்ணணும், பஞ்சமகா யஜ்ஞம். அப்போ அந்த பஞ்சமகா யஜ்ஞங்கிறது தான் ஒரு கிரகஸ்தனுடைய ஸ்வதர்மம். அதை வந்து சப்போஸ் நான் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், என்னை பார்த்து இன்னொருத்தரும் அதை பண்ணாமல் விட்டுருவா, அவளை பார்த்து இன்னொருத்தரும் அதை பண்ணாமல் விட்டுடுவா. அப்போ அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்,
இம்மீடியட்டாக அதனோட கான்சிக்வன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது வந்து எப்படி சொசைட்டியையே டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நமக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அந்த உலகமே வந்து ஒரு க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் இருந்தபோது நாம் எல்லாம் அதை வந்து லைவாகவே பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? எப்போலேருந்தோ யாரும் அவளுடைய ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணாமல் இருந்ததுனால தான் அந்த வேர்ல்டுக்கே வந்து அந்த ஒரு க்ரைசிஸ் ஆனதை நாம் அனுபவித்தோம். இப்போ ப்ராப்பராக ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த ஒமிஷன் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி ஆகி அது வந்து பெரிய பாப்பமாக, சமஷ்டி பாப்பமாக நாம் எல்லாருமே அதை அனுபவிப்போம். இப்போ பகவான் வந்து இமீடியட்டாக பனிஷ்மெண்ட் கொடுப்பாரானா? இமீடியட்டாலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார். அதனால தான் என்ன சொல்கிறான், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். இப்போ சப்போஸ் நாம் வந்து நம்மளோட உடம்பை வந்து சரியாக பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவோம், உடம்புனா அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து நமக்கு காமிக்கும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு இண்டிகேட் பண்ணும். அதையும் நாம் வந்து ஒழுங்காக வந்து கவனிச்சிக்கல அப்படின்னு சொன்னால் பெருசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுடும். அப்போ நாம் வந்து இப்போ வந்து இக்னோர் பண்ணுறதுனால பின்னாடி காலத்தில் அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. சில சமயம் அந்த பாதிப்பு வந்து இர்ரிவர்சபிளாகவும் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஸோ கான்சிக்வென்ஸை நீ உடனே ஃபீல் பண்ண மாட்டேன், ஆனால் கிராஜுவலாக என்ன ஆகும்னா உலகமே அழிஞ்சு போயிடுங்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அவளுடைய ஸ்வதர்மத்தை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உலகமே அழிஞ்சு போயிடும், சொசைட்டியே வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் பண்ணலைன்னா நாளைக்கே ஏதாவது ஆகுமானா நாளைக்கே ஒன்றும் ஆகாது. உத்சீதேயுஹு அப்படின்னா இந்த மக்கள் எல்லாரும் நாளைக்கே போய் சேர்ந்துருவான்னு சொல்ல முடியாது. ஆனால் அல்டிமேட்டாக இதனால் வந்து பல பேருக்கு பிரச்சனை வரப்போகுது. இப்போ வந்து உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், டாக்டர் என்ன சொல்வா அப்படின்னா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறா அதை வந்து லைஃப் ஸ்டைலுக்கு அட்ரிபியூட் பண்ணிடுறா இல்லையா? இப்போ உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலி மாறி போயிடுது, நீங்கள் வந்து ஃபர்டிலைசர்லாம் போடுற சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் இதெல்லாம் இப்போது ஏற்படுறது அப்படின்லாம் சொல்லிடுறா. அப்போ நேச்சுரலாக காய்கறி நாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக விலை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லை, ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக நம்ம வந்து விலை கொடுத்து சாப்பிட வேண்டியிருக்கு. எதை பகவான் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கானோ அதையே இப்போ நாம் வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா என்ன, இதெல்லாம் எதை காமிக்கிறது, ஒரு நாள் எல்லாமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். நம்ம வந்து ஒழுங்காக நம்மளுடைய டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகிடும். இமே லோகாக உத்சீதேயுஹு, எப்போ கர்ம அகம் ந குறியாம் சேத், நான் என்னுடைய டியூட்டியை பண்ணாமல் விட்டேன் என்றால், இஃப் ஐ டு நாட் செட் அன் எக்ஸாம்பிள் என்ன ஆகும், நான் எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறேன், டைரக்டாக டிஸ்ட்ராய் பண்ணலை, ஆனால் சங்கரஸ்யச்ச கர்த்தா, சொசைட்டியில் குழப்பத்தை ஏற்படுத்துறது மூலமாக நான் வந்து டிஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு இன்டைரக்ட் காரணமாக ஆயிடுவேன், மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது மூலமாக அப்படிங்கிறார். வர்ண சங்கரஹா ஆசிரம சங்கரஹா, அது மூலமாக என்ன ஆயிடுவா, இமாஹா பிரஜாக அகம் உபஹன்யம், நானே இவாளை அழிச்சவனாக ஆயிடுறேன். அப்போ வருண ஆசிரம தர்மத்தில் குழப்பம் ஏற்படும் பொழுது சொசைட்டி ஸ்லோவாக அதனுடைய டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி பயணம் பண்ணுறது. வருணாசிரம தர்மம் பற்றி நாம் வந்து ஆக்சுவலி 4th சாப்டரில் பார்ப்போம், டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக என்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து எதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கர்மா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒருத்தருடைய டியூட்டி ப்ரொஃபஷனை பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அது ரிலேட்டடாக வருணாசிரம தர்மத்தில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன வேலையை பார்க்கணும், நான் என்னுடைய ப்ரொஃபஷன் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும்,
இப்போ வர்ண ஆசிரம தர்மத்தில் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா ப்ரொஃபஷனையுமே நம்ம ப்ரொமோட் பண்ணணும்ல, எல்லா ப்ரொஃபஷனும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் சொசைட்டி வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். எல்லா தொழிலும் இம்பார்ட்டண்ட், எல்லா கலையும் இம்பார்ட்டண்ட், எல்லா சயின்ஸும் இம்பார்ட்டண்ட். அப்போது என்னுடைய தொழில் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத நான் எப்படி சூஸ் பண்ணணும்? 2 விஷயத்தை பேஸ் பண்ணி நான் வந்து அதை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா என்னுடைய ப்ரிஃபரன்ஸ், குணத்தை பேஸ் பண்ணி என்னுடைய ப்ரொஃபஷனை நான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். குணத்தை பேஸ் பண்ணி அப்படின்னா எனக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி செட்டப் இருக்குல்ல, எனக்குன்னு சில விஷயங்கள் நேச்சுரலாகவே நல்லா வரும், அதில் எனக்கு நேச்சுரல் இன்க்ளினேஷன் இருக்கும். அந்த மாதிரியான ஒர்க்கை நாம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுதான் பெஸ்ட்டு கூட. ஏன்னா வேலை பண்ணும் பொழுதே நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஏண்டா ஃப்ரைடே வருது அப்படி இருக்கும். எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன், என்னுடைய பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து பாரமாகவே பார்க்க மாட்டேன், ஹாப்பியாக பண்ணுவேன். அப்போ எது எனக்கு ப்ரைமரியாக இருக்கும்னா என்ஜாய்மெண்ட் ப்ரைமரியாக இருக்கும், சேலரி வந்து செகண்டரியாக இருக்கும். மண்டே வந்து எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து எப்போ கீதா கிளாஸ் வரும்னு வெயிட் பண்ணுறோம்ல, சும்மா நானே சொல்லிக்கிறேன். அப்போது மனசுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தால் நாம் வந்து ஒழுங்காக அதை பண்ண மாட்டோம் இல்லையா? இது வந்து குணா பேஸ்ட். 2வது என்ன அப்படின்னா ஜென்மா பேஸ்ட். ஜென்மா பேஸ்ட்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஃபேமிலி வந்து என்ன ப்ரொஃபஷன் பண்ணின்னு இருக்கோ அதை அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறது உத்தமம், உச்சிதம். என்னுடைய அப்பா வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரோ அந்த வேலையே நான் கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்னோடய லைஃபை வந்து லீட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜென்மா பேஸ்ட் இருக்குல்ல, இதைத்தான் இப்போ வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிட்டா அப்படின்னா காஸ்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்லி குலத்தொழில் அப்படின்னு அதுக்கு ஒரு சூழ்ச்சிகரமான பெயரையெல்லாம் வந்து கொடுத்து அது என்னமோ ரொம்ப பாபகரமான ஒரு விஷயமாக இப்போ அதை மாற்றிட்டா. ஸோ குணத்தை பேஸ் பண்ணி எனக்கு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியல, எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னே எனக்கு தெரியல அப்படின்னா வாட் இஸ் த நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன்னா ஜென்மா பேஸ்ட். என் ஃபேமிலி என்ன ப்ரொஃபஷன் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கோ அதை கண்ணை மூடிட்டு எடுத்துக்கிறது தான் எனக்கு நல்லது. இப்போ வந்து ஒரு டாக்டரோட குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அது நேச்சுரலாகவே என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு பென்சிலோ பேனாவையோ எடுத்து இன்ஜெக்ஷன் மாதிரி விளையாடின்னு இருக்கோம், இல்லைனா வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பாடகருடைய குழந்தைனா நேச்சுரலாக அதுக்கு நிறைய பாட்டுக்கு அது எக்ஸ்போஸ் ஆகும், அதுக்கும் வந்து பாட்டில் இன்க்ளினேஷனும் வந்து இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்கல்ப்டர் அப்படின்னா அவனோட குழந்தை எப்படி இருக்கும், எதையாவது கொடுத்தா அதை வந்து உடச்சிண்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி அதுக்கு நேச்சுரலாக அந்த இன்க்ளினேஷன் இருக்கும். இப்போது இந்த ஜென்மா பேஸ்டு கரண்ட்டாக எந்த ப்ரொஃபஷனில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னா பாலிட்டிக்ஸில் ஃபேமஸாக இருக்குது. ஏன்டா நீ பாலிட்டிக்ஸுக்கு வந்திருக்கேன்னா, என் தாத்தா பாலிட்டிக்ஸில் இருந்தார், எங்கள் அப்பா பாலிட்டிக்ஸில் இருந்தார், அதனால நானும் பாலிட்டிக்ஸில் இருக்கேன். இதோ பாருங்கள் என்னோடய பையன் கூட அப்போ அடுத்தது பாலிட்டிக்ஸுக்கு வந்துடுவான். எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம், எங்கே இருக்கணுமோ அங்கே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அப்போது ஜன்மா பேஸ்டோ குணா பேஸ்டோ என்ன வார்னிங் கொடுக்கறது சாஸ்திரம் அப்படின்னா, எல்லா தொழிலையும் நீ ஈக்குவலாக அப்ரிஷியேட் பண்ணணும், ஈக்குவலாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். எல்லாத்துலேயும் யாராவது ஒருத்தர் அதை வந்து பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு இருந்தால் தான் அந்த தொழிலெலாம் வந்து இன்றைக்கி நிலச்சிருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அந்த நெசவு தொழிலெலாம் வந்து அவெல்லாம் அழறா, லிட்ரலி இல்லை, யாருமே வந்து எங்களோட ஃபேமிலியில் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால தான் கிவ் லைஃப் டு ஹேண்ட்லூம் அப்படிலாம் நம்ம வந்து அந்த வாசகம்லாம் பார்க்குறோமே. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ்னால இப்போ நம்மளுக்கே என்ன மைண்ட் செட்டு, நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் பண்ணின இதெல்லாம் நாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, அது ஏதோ வந்து அப்படி பண்ணால் வந்து அது பகுத்தறிவு இல்லாத ஒரு விஷயம்.
பகுத்தறிவுனா எது? நீயே சொந்தமாக உனக்கு எது வராதோ தப்பாக அதை எடுத்து அதில் போய் மாட்டின்ட்டு உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுறிய, அதுக்கு பேர் பகுத்தறிவு அப்படின்னு இப்போ நம்மளோட மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த ரேட் ரேஸ்லாம் ஏன் எங்கே ஆரம்பிச்சது? வேத காலத்தில் இந்த காம்படிஷன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவளுடைய தொழிலை ஒழுங்காக பார்த்துட்டு இருந்தா. அந்த வர்ண தர்மமும் இருந்தது, ஆசிரம தர்மமும் இருந்தது. முன்னாடிலாம் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தெருக்கே 10 பேங்க்கு, அப்புறம் எல்லா பேங்க்லேயும் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறா. அப்புறம் பேங்க்குக்கு அப்புறம் இப்போ வந்து ஐடி. நம்மளோட ஃபேமிலியில் ஒருத்தராவது டெஃபினட்டாக வந்து ஐடியில் இருப்பாள். ஆனால் இப்போ பாக்கி பிஸ்னஸ்லாம் பின்ன என்ன ஆகும்? எல்லாருமே ஐடிக்கு வந்துட்டா இப்போ பாக்கியெல்லாம் யார் கவனிப்பா? இப்போ எப்படி தப்பு பண்ணுறோம்? அப்போ எதை பேஸ் பண்ணி இப்போ ஆக்சுவலாக நம்ம சூஸ் பண்ணுறோம்? எது வந்து எனக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்கும்? அப்போது எல்லா இடத்துலையும் இந்த கன்ஃபியூஷன் ஆனது இப்போ ஏற்பட்டிருக்கு. எல்லா பிராமணாலும் இப்போ வந்து வைஷ்யா ப்ரொஃபஷனை பார்க்குறா. எல்லா வைஷ்யாலும் வந்து சத்திரியன் ப்ரொஃபஷனை பார்க்குறா. அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டு சொசைட்டியில் இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த கீதாவோ வேதமோ எல்லாமே வந்து சான்ஸ்கிரிட்டில் இருக்குது இல்லை? சான்ஸ்கிரிட் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக நம்மளால் வந்து ரிலேட் பண்ணி ஒரு டீச்சர் சொல்லும் பொழுது கரெக்டு அப்படிமே ஒழிய யாருமே வந்து சான்ஸ்கிரிட் படிக்க வைக்கிறது இல்லை. இப்போ சான்ஸ்கிரிட்டே போச்சுன்னா ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் யார் பாதுகாக்கிறது? யார் வந்து அதில் இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் அடுத்த வாழ்க்கை எடுத்து சொல்கிறது? அதனால ஸ்வதர்மம் வந்து எப்படி இருக்கணும்னா குணத்தையோ ஜன்மாவையோ பேஸ் பண்ணித்தான் இருக்கணும். பணத்தை பேஸ் பண்ணி ஸ்வதர்மம் இருக்கக்கூடாது. எந்த வேலை வந்து எனக்கு நிறையா பணத்தை கொடுக்குமோ அந்த வேலையில் செய்கிறத விட எந்த வேலை என்னுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அதில் சேரறது உச்சிதம். இல்லை எனக்கு செலக்ட் பண்ண தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கண்ணை மூடிண்டு அப்பா அம்மா என்ன ப்ரொஃபஷனில் இருக்காளோ அதை எடுத்துக்கிறது உச்சிதம். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாள். ஏன்னா அவள் வந்து அதை அண்டர்கோ பண்ணியிருப்பா. எப்படி மிட்டிகேட் பண்ணணும்னு அவளுக்கு தெரியும். எல்லாமே அழகாக நம்மளுக்கு சொல்லி கொடுப்பா. இப்போ இங்கே வந்து அர்ஜுனனுக்கு வந்து என்ன வருணம் என்ன ஆசிரமம் அப்படின்னா சத்திரிய வருணம் கிரகஸ்த ஆசிரமம். அப்போ அந்த சத்திரிய வருணத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலையை இப்போ நீ பண்ணியே ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும்? உபஹன்யாம் இமா பிரஜாகா. இந்த பிரஜைகள்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த மேன்கைண்டே வந்து அழிஞ்சு போயிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் 25. சக்தா கர்மண்ய வித்வாம்சஹ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ்ததா சக்தஹ சிகீர்ஷுர்லோகசங்கிரஹம். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? அஜ்ஞானியும் கர்மா பண்ணுறான், ஞானியும் வந்து இப்போது கர்மா பண்ணுறான். ஒரு பண்ணணும். சொசைட்டியில் இருந்தால் ஞானியும் வந்து கர்மா பண்ணணும். இப்போ இது ரெண்டு பேருடைய பர்பஸும் டிஃபர் ஆகிறது இல்லையா? அஜ்ஞானி வந்து எதுக்காக கர்மா பண்ணணும்? இப்போது சித்த சோதகம்காக பண்ணணும். சித்த சுத்தி, அப்புறம் ஞானம், மோட்சம், இதுதான் வந்து அஜ்ஞானியோடைய ரூட்டு. இப்போ ஞானி வந்து கர்மா பண்ணுறார் அப்படின்னா டெஃபினட்டாக அது சித்த சுத்திக்காக இல்லை. ஞானத்துக்காகவானா அதுக்கும் இல்லை, மோட்சத்துக்காகவானா அதுக்கும் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி அவர்கிட்ட இருக்குது. அப்போ எதுக்காக? சொசைட்டியை ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுறதுக்காக, ஒரு ரோல் மாடலாக சர்வ் பண்ணுறதுக்காக கர்மா பண்ணணும். இப்போ ரெண்டு பேரும் ஆக்ஷன் பண்ணுறா. ஓகே, ரெண்டு பேரோட ஆட்டிடியூட் இப்போ எப்படி இருக்கும்? ஞானியுடைய கர்மா
அஜ்ஞானியுடைய கர்மா. வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? அதை தான் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அஜ்ஞானி இன்னும் ஞானத்தை அடையலை இல்லையா, மோட்சத்தை அடையலை. அப்போ தன்கிட்டேயே அந்த பர்சன்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது. பந்தம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறை இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ அஜ்ஞானியால் தன்கிட்டேயே ஆனந்தமாக இருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவா? ஆக்ஷன் பண்ணுறது மூலமாக அந்த கம்ப்ளீட்னஸை அடையணும் அப்படின்னு இப்போ அந்த அஜ்ஞானி ட்ரை பண்ணுவாள். பூரணம் ஆகணும் நான் அப்படின்னு நினைப்பாள். இப்போ ஆக்ஷன் பண்ணுறது மூலமாக எனக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாள். இப்போ ஆனந்தம் கிடைக்கிறதுக்காக நாம் ஆக்ஷன் பண்ணினோம் அப்படின்னா என்ன ஆகிடும்? ஆனந்தத்துக்காக நான் ஆக்ஷன் பண்ணேன்னா துக்கம் ஆகிடும். ஏன்னா ஆங்ஷியஸாக இருப்பேன் எப்பயுமே. ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது என் கூட ஆல் த டைம் இருந்துகிட்டே இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைனா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுது அப்படின்னு சொன்னாலே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ ஆனந்தத்துக்காக அப்படின்னு வேலை பண்ணோன்னா டெஃபினட்டாக நமக்கு அதனால் துக்கம் ஏற்பட போகிறது. அந்த டிபெண்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது ஆல் த டைம் இருந்துகிட்டே இருக்கும். இதே ஞானி ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஆனந்தத்துக்காக பண்ணுறது இல்லை, கம்ப்ளீட்னஸுக்காக பண்ணுறது இல்லை. இப்போ ஞானி அப்படிங்கிறதுனா ஏன் சொல்கிறோம்? ஞானம் இருக்கிறதுனால தான் ஞானின்னு சொல்கிறோம். என்ன ஞானம் இருக்குது அவர்கிட்ட? நான் எதுக்காக எல்லாமே என் லைஃப்பில் பண்ணுறேனோ, அதாவது சந்தோஷமோ செக்யூரிட்டியோ அமைதியோ எதுக்காக நான் எல்லாம் பண்ணுறேனோ அது எல்லாம் தான் என்னுடைய ஓன் நேச்சர் அப்படிங்கிற ஞானம் ஞானிக்கு இருக்குது. அகம் பூர்ணகா அஸ்மி, அகம் அமிர்தகா அஸ்மி. எனக்கு வெளியிலேருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் அவசியம் இல்லை. அப்போ எதையோ நான் அடையிறதுக்காக இந்த ஆக்ஷன் எல்லாம் பண்ண போகிறது இல்லை. அதனால் ஞானி பண்ணுற ஆக்ஷன் ஃபார் ஹாப்பினஸ் இல்லை, ஆனால் வித் ஹாப்பினஸ் ஆர் அவுட் ஆஃப் ஹாப்பினஸ். ஹாப்பினஸுக்காக பண்ணாமல் ஹாப்பினஸோடவே அந்த ஞானி எல்லா ஆக்ஷனையும் பண்ணுவார். ஏன்னா ஞானிக்கு தெரியும் அகம் ஆனந்த ஸ்வரூபகா. ஆனந்தத்துக்காக பண்ணும் பொழுது தான் நமக்கு துக்கமானது ஏற்படுறது. அதனால் ஞானி பண்ணுற வேலை எல்லாம் இப்போ என்னவாகிடுறதுன்னா லீலா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இப்போ அஜ்ஞானிக்கிட்ட போய் நீங்கள் உன்னோட லைஃப் எப்படி போயின்ட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவா? ஏதோ போகிறது, சல்தா ஹே, போயின்ட்டுருக்கு, ஏதோ மேனேஜ் பண்ணி எப்படியோ இழுத்து பிடிச்சி வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள்ல. இதுதான் டிப்பிக்கல் சம்சாரா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த ஆட்டிடியூடினல் டிஃப்ரென்ஸை பற்றி தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.